Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். முட்டை கொத்து சப்பாத்தி அல்லது எக் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் எக் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. நைட் பண்ண சப்பாத்தி மீதி இருந்தாலோ அல்லது காலையில் சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு குருமா அல்லது சட்னி பண்ண டிலே ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக சூப்பர் டேஸ்டியாக முட்டை சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 3 முட்டையை உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டையை அந்த பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்க்ராம்பிள்ட் எக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி வச்சு பண்ண போகிறேன். அதனால் 3 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை சப்பாத்தி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண எக்கை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம இந்த ஃபுல் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ அதே பேன் எடுத்துட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா 1 எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் செய்த பின்னாடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பின்னாடி மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் கருகாமல் அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் ஆட் பண்ணிடலாம். சப்பாத்தியை ரோல் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக தின் லேயராக கட் பண்ணியிருக்கேன் நான். பார்க்க கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ரோல் பண்ணி கட் பண்ணனால. இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை அந்த பேனில் சேர்த்து அந்த மசாலா கூட லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரே ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி மசாலா கூட சப்பாத்தியை வதக்கின பின்னாடி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா அந்த சப்பாத்தி கூட சூப்பராக ஒட்டும், சூப்பராக அது அப்ளை ஆகும் அந்த எல்லா சப்பாத்திலையும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும், இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ மசாலா சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம பொடி மாஸ் பண்ண முட்டை இருக்குது பார்த்திங்களா, ஸ்க்ராம்பிள்டு எக், அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த எக்கு அந்த மசாலாவில் கோட்டாகி அதோட கலரும் லைட்டாக மாறும். அது வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியும் கூட. பாருங்கள், இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா 2 பேர் அளவு சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.